மக்களே, நம்மளுடைய ஏரி திருவிழா நடக்கக்கூடிய பொற்கொடி அம்மன் புஷ்பரத ஏரி திருவிழா நடக்கக்கூடிய ஏரியினுடைய நிலைமை தான் இது. இதை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் தன்னார்வலர்கள், ஊரை சுத்தி இருக்கிற இளைஞர்கள், இவங்க அதே மாதிரி யூடியூபர்ஸ், அதே மாதிரி எல்லாரையுமே வச்சு நாங்க இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க இந்த ஏரிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த குப்பைகளை போடுறதோ, இந்த பாலித்தீன் கவர்களை போடுறதோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு போனாங்க. இந்த ஏரியை தூய்மைப்படுத்தும் பணிக்கு வந்து எங்கள் கூட நின்று எல்லா குப்பைகளுமே அகற்றி உறுதுணையாக இருந்த வல்லண்டராமம் மற்றும் பனங்காட்டு இளைஞர்களுக்கு மிகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கு வந்த எங்களுடைய அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ வேலழகன் சார்கிட்ட இந்த ஏரியை தூய்மைப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியில் மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியை நாங்கள் தூய்மைப்படுத்தியிருக்கோம். இன்னும் பாதி குப்பைகள் அப்படியே தான் இருக்கு. அந்த குப்பைகளையும் அகற்றுவதற்கு கண்டிப்பா நாங்க முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் நம்மளுடைய கோ ஸ்பான்சர்ஸ். இவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா காட்பாடியிலிருந்து வந்து எங்களுடைய கிராம இளைஞர்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணாங்க. இவ்வளோ பேர் எனக்காக நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பனங்காடு கிராம இளைஞர்கள் மற்றும் வல்லண்டராமம் கிராமம் இளைஞர்கள் இவ்வளோ பேர் ஒன்னா கூடி வந்து எனக்காக நின்று நான் சொன்ன ஒரு வாரத்துக்காக ஒரு வீடியோக்காக இவ்வளோ பேர் வந்து உங்களால முடிஞ்சு அந்த தூய்மைப்படுத்தும் பணியை செஞ்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.